வணக்கம். மைக் டெஸ்டிங் சேனல்லேருந்து நடிகர் அருள்மணி பேசுகிறேன். ஒரு வருத்தமான செய்தி. ஒளிப்பதிவாளரும் திரைப்பட இயக்குநருமான திரு KV ஆனந்த் இன்று காலை 3 மணிக்கு மரணமடைந்திருக்கிறார். மிகவும் வருத்தமான செய்தி. நல்ல ஒரு ஒளிப்பதிவாளர். அவர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபராக இந்த துறையில் நுழைந்து ஒரு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரைப்பட நுணுக்கங்கள்லாம் கற்று ஒளிப்பதிவாளராக வந்து பின்னர் இயக்குநராக வந்து ரசிகர்களை தன்பால் இழுத்த ஒரு அற்புதமான இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான திரு KV ஆனந்த் அவருடைய மரணம் திரைப்படத்துறையினருக்கு ஒரு மிகுந்த சோகத்தையும் வருத்தத்தையும் உருவாக்கியிருக்கிறது. அவர் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர், ரொம்ப நல்லா பேசக்கூடியவர், எல்லாருக்கும் ரொம்ப அருமையாக மரியாதை தரக்கூடியவர். பார்த்தால் ஒரு புன்சிரிப்போடு அவர் அப்படியே ஈர்க்கக்கூடிய அளவுக்கு எந்த பந்தாவும் இல்லாமல் இது நிரந்தரம் இல்லை இந்த உலகம் என்று தெளிவாக புரிந்து கொண்டு எல்லார் மீதும் அன்பாகவும் நேசத்தோடும் பழகக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனரை திரையுலகம் எழுந்திருக்கிறது. அவர் பார்த்திங்கன்னா காதல் தேசம், நேருக்கு நேர், முதல்வன், சிவாஜி போன்ற படங்களுக்கு ஒளிப்பதிவாளராக இருந்து எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவில் சிறந்த ஒளிப்பதிவாளர் திரு KV ஆனந்த் என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார். பின்னர் காதல் தேசம், கனாக்கண்டேன், அயன், கோ, அநேகன், மாற்றான், கவன், காப்பான் போன்ற அருமையான படங்களை எல்லாம் இயக்கி தன்பால் ரசிகர்களை இழுத்த ஒரு அருமையான இயக்குனர் என்றே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஐயோ 54 வயதான் ஆச்சு, அதுக்குள்ளே இறந்துட்டாரே என்று பலரும் பல திரைப்பட கலைஞர்களும் அவர்பால் அன்பு கொண்டு பேசுவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே ஒரு நல்ல இயக்குனரை நாம் இழந்து விட்டோம். அவர் இழந்து வாடும் அவரது குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை மைக் டெஸ்டிங் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில்லை. என்ன சொல்கிறேனே தெரியல. அதாவது நல்லவர்கள் மறைந்து கொண்டே வருகிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு KV ஆனந்த் அவர்களை இழந்திருக்கிறோம். மிகவும் வருத்தம் தான். நடிகர் அருள்மணி அன்போடு விடைபெறுகிறேன்.